ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் விளையாட்டு பசங்க சேனல். காய்ஸ், நான் உங்கள் விஸ்வா பேசுகிறேன். நாங்கள் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் நாங்கள் எங்கள் வயலில் வீடியோ எடுத்தோம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். காய்ஸ், நாங்கள் வந்து இப்போ வீடியோ போட முடியலை. ஏன்னா நான் காலையில் கிளாஸ் போயிட்டு ஒரு சாயந்தரம் ஒரு 6:30-7 மணி போல் தான் காய்ஸ் நான் வீட்டுக்கு வரேன். அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால தான் வந்து நான் வீடியோ போட முடியல. ஞாயிற்றுக்கிழமை எடுத்ததுனால நான் இந்த வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்துல சப்போர்ட் பண்ணுறேன் காய்ஸ். பாருங்க, இது வந்து எள்ளு செடி, இது எள்ளு பூ, இது வந்து அதோட விதை. இதை வந்து கவ்வைன்னு சொல்லுவாங்க. இந்த செடி நம்ம வேலை பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப மயக்கம் வரும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரியல, எனக்கு மயக்கம் வருமா. இதை வந்து இந்த எள்ளு செடியில உருவாக்குறது வந்து எள் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ காலப்போக்கில் வந்து எண்ணெய் அப்படின்னு மாறிடுச்சு. அதான் வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த மாதிரி எல்லாம் வந்து எண்ணெயை தான் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஓகேவா? இது முதல்ல எள் நெய் அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து நாங்கள் எங்கள் வயலில் போட்டிருக்கோம். அதுங்க நல்லாவே இப்போ வளர்ந்துருக்கு. இப்போ நான் அதை தான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே நிறைய பட்டாம்பூச்சி பறந்து இருந்துச்சு. நான் அதை எடுக்கிறதுக்குள்ள எல்லாம் பறந்து போச்சு. பாருங்க, அடுத்து இங்கே பட்டாம்பூச்சி பறக்குது. இந்த வழியாக போனோம்னா கல் செடி வந்துடும். இப்போ நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இது நான் எங்கள் கொல்லையில் போட்ட கல் செடி. இது போட்டு 1 மாதம் தான் இருக்குது. மொத்தம் கல்லைக்கு ஆயுள் வந்து மொத்தம் 3 மாதம். 3 மாதத்தில் வந்து 3 மாதம் முடிய போகிற டயத்தில் நம்ம செடியை தனியாக பிடுங்கி போட்டு அதுக்கு அடியில் வந்து கல்லை இருக்கும். அந்த கல்லையை நம்ம எடுத்துக்கணும். எனக்கு கல்லைனா ரொம்ப பிடிக்கும். எனக்காகவே எப்போதும் கல்லை ஏதாச்சும் எங்கள் வீட்டில் அறுவடை பண்ணாங்கன்னா அது எப்போதுமே எனக்கு ஒரு மூட்டை கொண்டாந்து வச்சுருவோம். ஏன்னா அடிக்கடி எங்களுக்கு தேவைப்படும்னு. பாருங்க, நல்லா முளைச்சிருக்கு. ஆனால் என்ன, இதில் இன்னும் பூ பூக்கலை. பூ பூத்துச்சுனால அதுக்கு அடியில் வந்து கல்லை வந்துருக்குன்னு அர்த்தம். பாருங்க, இது வேரெல்லாம் நல்லா இது விட்டு போயிருக்கு. பார்த்து வேலையாகல. இது வந்து ஒரு எறும்பு. இந்த வந்து பூவையோ என்னமோ ஒரு ஆத்தா சொல்லுவோம். அது என்ன எனக்கு பேர் மறந்து போச்சு. உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எறும்பு வந்து எப்போதுமே எல்லா எறும்பும் கூடு கட்டி வாழும். இந்த எறும்பு கூடு கட்டி தான் வாழும். ஆனால் என்ன, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மண்ணில் இல்லாமல் செடியில். பாருங்கள், இது வந்து செடியில் வந்து அப்படியே இருக்க இலை இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே சுருட்டிக்கிட்டு அது வாழும். அது வந்து போகும்போது பார்த்தா அது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சரி இதே எடுத்து போடுவாங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டேன். இப்போ நான் இங்கேருந்து எங்கள் வயலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். அப்போ தான் இது வந்து எங்கள் போர் செட்டு. இது வந்து ரொம்ப வருஷமாகிடுச்சு இது கட்டி. இதில் வந்து தண்ணி இப்போ எங்களுக்கு வந்து ஃப்ரீ கரண்ட்டு தான். இந்த தண்ணி வந்து இப்போ வந்து இந்த தாண்டி ரெண்டு மாதத்துக்கு இந்த தண்ணி எங்கட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க இந்த பைப்பு போதில் இதுலேயே போய் அப்படியே இங்கே மண்ணுக்குள்ளே பைப்பு போகுது. இந்த அங்கே ஒரு வரப்பு தெரியுது, அந்த வரப்பு வழியாக மண்ணுக்குள்ளேயே அந்த கனெக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். எல்லாம் சுத்தமான தண்ணி தான், நல்ல தண்ணியால் எப்போ வருது. இது கட்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் ரொம்ப பாசி பிடிச்சிருக்கு. இது வந்து நாங்கள் சும்மா உளுந்து போட்டது, அது இப்போ வந்து வளர்ந்துருக்கு. காய்ஸ், இந்த செடி பேர் வந்து உண்ணி செடி. இது எங்கள் வீட்டுக்கு நிறையா வளர்ந்துருந்துச்சு. இப்போ வர அது கொல்லையிலையும் வளர்ந்துருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். இது வந்து ஏதோ ஒரு மருத்துவத்துக்கு எல்லாம் உதவும் சொல்லுவாங்க. இது ஏதோ மருத்துவ செடின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அது என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தா வேலி ஓரத்தில் நிறைய வளர்ந்துருந்துச்சு. பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருந்துச்சா, சரி எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டுக்கேன். கைஸ், இது வந்து என்ன செடின்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. எடுத்து தடவை பார்த்தேன். அடுத்து துண்டு விட்டு பார்த்தேன், பறக்குதான்னு. இது இருந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்து இதில் இருக்க விதையெல்லாம் பரவும்னு. அதுக்கடுத்து இது இன்னொரு போ செட்டு. இது வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது வந்து போ செட் எப்போ மூடி தான் இருக்குது. ஏன்னா ஒரு தடவை வந்து சின்ன பையன் சுஜித்னு ஒருத்தர் உண்டான ஞாபகம் இருக்கும். அதனால வந்து எல்லாம் வந்து பயத்தில் வந்து இப்போ எல்லாத்தையும் மூடி வச்சுருக்காங்க, எல்லா போ செட்டையும் போட்டுட்டு. இன்னும் கொஞ்சம் இதை டெவலப் பண்ணணும். இப்போ தண்ணி வரும், ஆனால் இது போ செட்டான போடலை. அடுத்து இங்கே வந்து எங்கள் அண்ணன் பாருங்க, இங்கே வந்து எல்லா மரத்துக்கும் புடவை கட்டிக்கிட்டுங்க.
புடவை கட்டிக்கிட்டேன் என்னடா சொல்கிறேன் பார்க்காதியா. அதாவது இந்த மாதிரி நம்ம புடவை கட்டணும்னு வச்சுக்கோங்க மாதத்தில். அதாவது மரநாய் அணில் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எதுவும் வராது. வந்துச்சுன்னா ஏதாச்சும் வச்சு கடிச்சிட்டு இந்த மாதிரி போயிடும். மேலே இருக்க மட்டை இதெல்லாம் கடிச்சு போடும். இதாகனால அதெல்லாம் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதை கட்டி வச்சோம். ஏன்னா இதை கட்டி வச்சோன்னா ஏதாச்சும் இங்கே ஆள் நிற்கிறவோ இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்துக்கிட்டு ஓடிடும் அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க. நாங்களும் ஒருத்தர் ட்ரை பண்ணோம். அதனாலே என்னன்னு தெரியல ஒருத்தர் அடுத்த வாட்டி வரவே இல்லை. சரி இந்த வாட்டியும் ட்ரை பண்ண இந்த வாட்டி மாட்டேன். இது முதல்ல நான் காமிச்ச கள்ளச்செடி தான். என்ன இது கொஞ்சம் இந்த பக்கம் சுற்றிட்டு இந்த பக்கம் உள்ள கள்ளச்செடி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தொட்டாச்சிங்கி இது வந்து இங்கிலீஷில் வந்து டச் மீ நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொட்டோன்னா அந்த இடத்துல இருக்க தண்ணி வந்து உள்ளே அப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த இடம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுனால அது வந்து சூழ்ந்துடும். இது பார்க்க வந்து அதனால பேர் வந்து தொட்டா சினிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சினிங்கின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை இதுதான் அது கான்செப்ட் தான். இதை வந்து ஆன்லைனில் 150 200 விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் இதை என்ன பண்ணுறது, அவங்க வாங்கி போடுறாங்க. நாங்கள் இங்கே எப்படி இதை அடிக்கிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ இது வந்து வளர்ந்து இது பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து தண்ணி வருது. இங்கிட்டு நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா ஓசட்லேருந்து அந்த வரப்பு வழியாக தான் அந்த பைப்பு அடியில் மண்ணுக்குள்ளே வருதுன்னு அந்த இது பாருங்கள். இந்த பைப்போட லிவர் வந்து இருக்குன்னா எந்த பக்கம் போகணும், லெஃப்ட் சைடு போடுறதுக்கு ரைட் சைடு தள்ளணும், ரைட் சைடு போகிறதுக்கு லெஃப்ட் சைடு தள்ளணும். என்னால் சுத்தமாக தள்ளவே முடியாது. எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பா கொஞ்சம் தள்ளி வச்சு கனெக்ஷனை மாற்றி வைப்பாங்க. கனெக்ஷன் மாற்றி மாற்றிட்டு போவோம். ஆனால் இந்த பக்கம் தண்ணி வருது. இந்த தென்னாங்க இருக்குது. தென்னாங்க வந்து நிறைய வெண்ணெய் வருது. என்ன தேங்காய் வரணும், முட்டை விடுவோம். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் அப்படி 30 ரூபாய்க்கு போகும். முட்டை வந்து இப்படி வச்சா கூட அது வீட்டுக்கு வச்சுக்கலாம். இல்லை அதுக்காக ஒரு கட்டா வச்சு விற்றோம்னா எப்படியும் ஒரு 300 500 வரைக்கும் போகும். இதான் நல்லது தான் தேங்காய் வச்சுக்கிறது. அதே இப்போ ஒல்லி காயை ஒன்று வச்சுக்கோங்களேன், அதை தனியாக எடுத்து வச்சு அதையும் விற்பாங்க. அதுக்கு தனி காசு. அதுக்கடுத்து இதுலேருந்து ஒரு கொட்டாங்குச்சி தனி ரேட்டு. ஏன்னா இப்போ அதை வச்சு அழகு பொருட்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சதுனால கொட்டாங்குச்சி விற்று அதுக்கு தனி காசு கொடுப்பாங்க. நான் வந்து இது ஏன் கொஞ்சம் டைமிங் லேட் ஆகுதுன்னா, இதை நாங்கள் வந்து சும்மா வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். இப்போ தான் புதுசாக நாங்கள் மைக் வாங்கியிருக்கோம். உங்கள் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் சேனல் டெவலப் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் 21K. உங்களோட சப்போர்ட்னால தான் இப்போ நாங்கள் டெவலப் ஆகிருக்கோம். பாருங்கள், இது எங்கள் கொல்லையில் வந்து ஒரு பெரிய தென்னம்புள்ள இருந்துச்சு. அது வந்து மொத்தமாக ஒரு பூச்சி தின்னுடுச்சு. அது தின்னுடுச்சுன்னா உள்ளே ஓட்டை போட்டுட்டு போய் மரத்தையே சாய்ச்சிடுச்சு. இனிமேல் இந்த மரத்தால் எதுவும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளோதான், இது சோழி முடிஞ்சிச்சு இந்த மரத்தோட சொல்லி. ஆனால் இதை வெட்டிடணும். இது வந்து அடிக்கடி பார்க்கணும். நாங்கள் பார்க்காம விட்டுட்டோமா இதை, நாங்களும் ஸ்கூல் போயிட்டு வர விட்டுட்டோம். அதனால இதாகிடுச்சு, மொத்தமாக சாய்ந்துடுச்சு. இது வந்து போன வாட்டி நாங்கள் வந்து ஒரு தேங்காய் வெட்டு பண்ணதில் ஒருத்தவங்க வந்து ஒரு கொலையை விட்டுட்டு போயிட்டாங்க பார்க்காம. அதனால ஒரு கொலை வந்து கீழே விழுந்து அதுலேருந்து தேங்காய் சதறிடுச்சு. இதுனா போர் அடிக்குதுன்னு சும்மா உட்காந்து நான் மல்ல விளாண்டேன். ஏதாச்சும் பட்டுக்கோட்டையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பட்டுக்கோட்டையில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இது பட்டுக்கோட்டை பக்கம் தான். புதுக்கோட்டை உள்ளூர்னு ஒரு சின்னோண்டு கிராமம் தான். இங்கே வந்து தென்னை மரம், பட்டுக்கோட்டை சுற்றி வட்டாரத்தில் இருக்கும் எல்லா கிராமத்துலேயுமே தென்னை மரம் தான் அதிகமாக வளர்ப்போம். நாங்களும் அதான் பண்ணுவோம். இது நான் பட்டுக்கோட்டையில் இருக்கவங்க ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறது கமெண்டில் பண்ணி சொல்லிடுங்க. இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் விளாண்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். வயலுக்கு போனீங்கன்னா நான் சும்மா ஒரு சின்ன வயசில் விளாண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதான் 90s கிட்ஸ் இதை நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. அதாவது தண்ணியை ஒரு மணலில் ஊற்றி அதை அழகாக இந்த மணல்லாம் எடுத்து அழகாக இதை எடுத்திங்கன்னா ஒரு கேக்கு மாதிரி ரெடியாகும். இதுதான் நான் சின்ன வயசில் வந்து, அதாவது ரொம்ப சின்ன பிள்ளை தான் அப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி தான் கேக்கு வச்சு நாங்கள் கேக்கு வெட்டுற மாதிரிலாம் வெட்டி நாங்கள் ஜாலியாக விளையாண்டுருப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் க்ரீன் கலர் ஹார்ட்டு ரெட் கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கமெண்ட் அதிகமாக வரதில்லை. இங்கே எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான்.
அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நல்ல வீடியோவாக எடுத்து நான் எடுத்து போடுவேன். இதை பார்த்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.